நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நேரத்துல மாலத்தி வந்ததும் நம்ம டிஃபன் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்பா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாலத்தி அவ இஷ்டத்துக்கு தான் செய்வா. நீங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஜூஸ் வர வச்சுக்கோங்களேன். ஷாலினி, மாலத்திக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருப்பா. ஜூஸ் கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தாத்தா. இந்த ஜூஸை நானே தயார் பண்ணதுனால இப்ப நான் தானே சர்வ் பண்ணி ஆகணும். ஆண்டி, ஐம் ரியலி சாரி. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டேன். அது என்னன்னா ஆண்டி, நான் எப்பவுமே டைம்க்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா கடைசி நேரத்துல என்னால ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது. அதான் நான் நேரத்தை தோக்கடிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது என்ன தோக்கடிச்சிருது. சரி, இந்தாங்க தாத்தா. இது வெண்டைக்காய் தண்ணி. இத நீங்க முதல்ல குடிங்க. தாத்தா, இது பாக்குறதுக்காக இல்ல, குடிக்கிறதுக்காக. ஓ, அப்படியா? குடிச்சிட்டேன். நான் பயந்த அளவுக்குலாம் ஒன்னும் கஷ்டமா இல்ல. சரி, ஓகே. இப்போ இத குடிங்க. இது பாவக்காய் ஜூஸ். அது எப்படி குடிச்சீங்களோ அதே மாதிரி குடிச்சிருங்க. ஆனா இது பாக்குறதுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும் போல இருக்கே. ஆமா தாத்தா, ரொம்ப கசப்பா தான் இருக்கும். ஆனா வேற சாய்ஸே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க உங்க சுகர் லெவல். இது தினமும் குடிக்கணுமாமா? ஆமா தாத்தா, தினமும் குடிக்கணும். உங்களுக்கு உங்க சுகர் லெவல் குறையணும்ல? தேங்க்யூ மாலதி. மாலதி அண்ணி, உங்க ஸ்டைல் அப்படியே ஜீவிதா அண்ணி மாதிரியே இருக்கு. நீங்களும் அவங்கள மாதிரியே ஆகணும்னா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு அப்படி தோணல. ஜீவிதாவோட இடத்த வேற யாரும் பிடிக்க முடியாது. ஜீவிதாக்கு எதையும் ஈஸியா சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனா சில பேருக்கு எது சொன்னாலும் புரியவே புரியாது. நீங்க சரியாதான் சொன்னீங்க ஆண்டி. நான் அக்கா மாதிரி என்னைக்குமே ஆக முடியாது. என்ன என்னோட அக்கா இந்த உலகத்துல ஒரே ஒருத்தி தான். ஏன்னா இவ்வளவு மாதிரி இன்னொருத்தி தேடி பிடிக்கிறது டான தேடி பிடிக்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத ஒரு காரியம். ஏதாவது மாலதி, வயிற்று வலி. மாலதி, நல்லா மூச்சு வாங்க. என்னாச்சு மாலதி? நீ பிரேக்ஃபாஸ்ட் சரியாவே சாப்பிடலையே. ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லை பார்ட்னர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டேன். அப்படியா? நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை ஜீவிதா அண்ணிக்கிட்ட நீ உண்மையை சொல்ல முடியாம தான் அங்கேருந்து வந்தேன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஸ்வா. நான் அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு நான்
முழுமையா மென்டலியா ப்ரிப்பேர் ஆகணும் விஸ்வா. ஆனா மாலதி, அன்னிக்கிட்ட சொல்லணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்ப சீக்கிரமா சொல்லலாம்ல, ஏன் லேட் பண்ற? அதான் சொல்றேன்னு சொல்லிருக்கேன்ல பார்ட்னர். இன்னைக்கு ஃபுல்லா உன்னால சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா வேலை இருக்கும். தாத்தாவோட வேலை, அம்மாவோட ஹெல்த் செக்அப், அசோக்கோட ஹோம் ஒர்க், இவ்ளோ வேலை இருக்கு. இத்தனை வேலையை அவ தனியாவா பண்ணிட்டு இருக்கா? ஆ, இது அண்ணியோட ரொட்டீன் ஒர்க் தான். ஆனா விஸ்வா, அவ இந்த நேரத்துல வேலை செய்யாம ரெஸ்ட் தான் எடுக்கணும். நான் ஒரு வேலை பண்றேன். இன்னில இருந்து அக்காவோட எல்லா வேலையும் நானே பாக்குறேன். இது எப்படி இருக்கு? அடேங்கப்பா, பாதி மருமகளா தான் இருக்க. அதுக்குள்ள வீட்ல இருக்க எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கணும்னு நினைக்கிறியே, ஜமாய்க்கிற. இது என் கடமை புருஷா. அதுக்காக என் அக்காவோட இடத்த புடிச்சு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது என் ஐடியா இல்ல. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் விஸ்வா, வேற எதுவும் இல்ல. என்னாச்சு மாத்தி? விஸ்வா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இது சைடு எஃபெக்ட் தான். ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவ. இப்ப நீ எவ்வளவு வேலை செய்யணும்னு நினைக்கிறியோ தாராளமா செய்யலாம். ஆனா உன் உடம்பு கெட்டு போற அளவுக்கு நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் எனக்கு முழுசா புருஷனா ஆகல. ஆனா அதுக்குள்ள புருஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மை கேரிங் ஹஸ்பண்ட். அதுக்காக நான் 24 hours ரெடியா இருக்கேன். நீங்க ஆர்டர் பண்ணா மட்டும் போதும். இல்ல, அது என்னன்னா முதல்ல இங்க இருந்து குழம்பும். அட மாலதி, எங்க போற? வேர் ஆர் யூ கோயிங்? மாலதி, மாலதி. அப்புறம் பெரியம்மா, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ரைஸ் வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு. அப்புறம் தோரம் பருப்பு. ஆண்டி, எனக்கு தெரியும் நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு லேட்டா வந்ததுனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. ஆனா ஆண்டி, நீங்க என்ன நம்புங்க, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணவே இல்லை. நான் உங்களை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேனோ அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது. பக்கா. அக்கா, காலங்காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்க? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல? இந்த எல்லா வேலையும் என்கிட்ட கூட நான் பண்ணிக்கிறேன். மாலதி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இல்ல நான் இப்ப சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உன் வேலையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அப்படியா? சரி, இன்னைக்கு என்னோட எல்லா வேலையும் நீயே பாத்துக்கோ. என்னோட அக்கா இப்படி எல்லாம் இருக்குன்னா சொல்லுங்க ஆண்டி. மாலதி அக்கா, உங்ககிட்ட ஒரு சான்ஸ் இருக்கு. எனக்கு எல்லா வேலையும் தெரியும். நான் தான் பெஸ்ட்னு எப்படியாவது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எஸ், நான் உங்க கூட இருக்கேன். இது ரிஷிகேஷ் இல்ல தாமு அண்ணா. இங்க வேலையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் எனக்கு தோணல மாலதி அண்ணி ஷாலினி ஆண்டி மனசுல இடம் பிடிப்பாங்கன்னு. என்னடா பேசிட்டு இருக்க நீ? பயமுறா பெட் கட்டுறியா? மாலதி அக்கா தான் ஜெயிக்கும். கமான். ஷாலினி ஆண்டி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Characteristic features of photoelectric effects. First, நீ இப்ப இத வந்து ஹைலைட் பண்ணி தான் எழுதணும். ஒரு நிமிஷம் நான் உனக்கு கொடுக்குறேன்.
மாலதி, எனக்கு தெரியவே தெரியாது நீ இவ்ளோ அழகா பூஜை பண்ணுவனு. நல்ல மருமக தான். தாத்தா, நல்லா இருமா. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? ஓஹோ அக்கா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இன்னைக்கு உன் வேலையை பூரா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? போ போ, முதல்ல இங்க இருந்து போ, இடத்த காலி பண்ணு. வா மாலதி. ஆண்டி, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இது இந்த ஜிமிக்கே எங்க அத்தை கொடுத்தாங்க. இந்த குடும்ப பரிசை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போட்டு பாருமா. வாவ் ஆண்டி, இந்த இயரிங்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you so much. மாலதி, எனக்கு தெரியும் உன் சைட்ல இருந்து அண்ணியை ஜெயிக்க பல வகையில நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நீ அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும்னு நினைக்கிற. உனக்குள்ள நல்ல மருமகளாகிறதுக்கு எல்லா குணமும் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவங்க பார்வையில நல்லவங்களா படுறது, மனச ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கொஞ்ச நாள் ஆகும். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். என்கிட்ட நேரமே இல்லையா ஆண்டி? எனக்கு மேல போறதுக்கு டிக்கெட் ரெடி மாலதி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என் ஆயுசும் உனக்கே வரட்டும். உனக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, எனக்கு எங்க அம்மா அடிக்கடி ஞாபகத்துக்கு வருவாங்க. நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்களை விட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா அப்படியே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன மருமக மாதிரி ட்ரீட் பண்ண கூடாது. ஏன்னா நீங்க உங்க பொண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much ஆண்டி. சரி, இயரிங்ஸ் கொடுத்ததுக்கு thank you once again. வெல்கம். சரி ஆண்டி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஷாலி ஆண்டி இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. நான் வரேன். மாலதி, சொல்லுங்க ஆண்டி. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்? அன்னைக்கு சீதாப்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹலோ ஹலோ மாலதி, நீ ஜீவிதா கிட்ட ரிப்போர்ட்ஸ் பத்தி சொல்லிட்டியா? அது மாமா, நான் இது வரைக்கும் சொல்லல. ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். பாரு, இந்த விஷயத்தை மறைக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீ ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஜீவிதா கிட்ட சொல்லிடுறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க. இங்க பாரு மாலதி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க அவளுக்கும் உரிமை இருக்கு. ஸோ ப்ளீஸ், இதுக்காக நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எப்படியாவது அவகிட்ட சொல்லிடு. சரி மாமா, நான் இன்னைக்குள்ள அவகிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடுறேன். ஐ ப்ராமிஸ். இனிமே இதை மறைச்சு வைக்க முடியாது மாலதி. இந்த கசப்பான உண்மைய கண்டிப்பா நீ அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும்.
தாமு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மாலதி கிட்ட என்னால சரியாவே பேச முடியல. எனக்கு என்னமோ அவ என்ன வேணும்னு அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, தெரியுமா? இல்ல ஜீவிதாக்கா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல மாலதி அக்கா உங்களை வேணும்னே அவாய்ட் பண்றாங்கன்னு. எதுக்காகனா வீட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு மாலதி அக்கா பிஸியா இருக்காங்க. ஆமா, ஆனா எனக்கே தெரியல. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனாலதான் அவ இந்த மாதிரி நடந்துக்கிறான். தாமு, மாலதி எங்க? இப்போ செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு ஜீவிதாக்கா? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உனக்கு தெரியும்ல, என்னோடது கேன்சர் இருக்குல்ல, அது சரியாக போறதில்ல. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். முடியாது முடியாது, என்னால இதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துடலாமா? மாலதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரு? நானா? இதோ இந்த செடி கிட்ட. அக்கா, பாட்டி சொல்லிருக்காங்கல்ல, இந்த செடிங்க கிட்ட எல்லாம் பேசினா அது சீக்கிரமா அழகா வளர்ந்துரும்னு. பாரு, இதோட ஹைட் குறைஞ்சிருச்சு. அதான் இது கிட்ட பேசி பேசி வளர்த்துட்டு இருக்கேன். நீ இந்த செடியை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா உன்னை பத்தி எப்ப கவலைப்பட போற? ஓ, தருண் சீதாப்பழத்தை எப்பயோ கொண்டு வந்து வச்சிருப்பாரே. ஓ காட், நம்ம இல்ல சீதாப்பழமா? ஆமாக்கா, உனக்கு தான் தெரியும்ல, ஷாலினி ஆண்டிக்கு சீதாப்பழ ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன்க்கா, இன்னைக்கு எல்லாருக்கும் சீதாப்பழ ஐஸ்கிரீம் கொடுக்க போறேன். ஆனா மாலதி, இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இது முடியாத வேலை இல்லையேக்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கிற எல்லா ரெசிபி புக்கையும் படிச்சு தரம் பண்ணி வச்சிட்டேன். நான் பண்ணி கொண்டு வரேன் பாரு. எஸ். ஏய் மாலதி, நில்லு, நான் சொல்றேன் கேளு. மாலதி, தாத்தா தாத்தா, சீக்கிரம் கிளம்புங்க. 6 மணி 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இல்லனா மாலதி அக்கா பண்ண சீதாப்பழம் ஐஸ்கிரீம் கரைஞ்சிர போகுது. சீக்கிரம் வாங்க. விஸ்வா மாமா சீக்கிரம் வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட நேரமாச்சு. மாமா 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 சீக்கிரம் வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட நேரமாச்சு. இரு. ஜீவிதாக்கா சீக்கிரம் வாங்க, ஐஸ்கிரீம் டைம். ஐஸ்கிரீம்? அண்ணி, உங்களுக்கு தெரியுமா, மாலதி ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை மாலதி பண்ண இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா மாலதி பண்ண எல்லா வேலையிலுமே பாஸ். 10 out of 10. எஸ். காஞ்சனா, ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். தருண், இருங்க கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. உங்க 2 பேருக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மார்க் போடுங்க. ஐஸ்கிரீம்.
என்னாச்சு மாலதி அக்கா என்னாச்சு மாலதி? மாலதி என்னாச்சு? மாலதி மாலதி என்ன பாரு என்னாச்சுன்னு பாரு. மாலதி என்ன பண்றா